வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயதிமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய தன்னோ ஷண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 13/9/2024 வெள்ளிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 28ஆம் நாள். இன்றைய திதி மாலை 6:18 வரை ஏகாதசி திதி, பின்பு தசமி திதி. இன்றைய நட்சத்திரம் மாலை 6:27 வரை பூராட நட்சத்திரம், பின்பு உத்திராட நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், பின்பு ரோகிணி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 10:30 12 மணி வரை, குளிகை காலம் 7:30 9 மணி வரை, யமகண்டம் 3 4:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 மணி வரை, மாலை 4:30 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை பூராட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் மிகப்பெரிய லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நீங்க மேஷராசியாக இருந்து வாகனம் வாங்குவதற்கு தயாராக இருந்தால் இன்று வாகனம் வாங்க ஏற்ற நாளாக இருக்கிறது. உங்களுடைய ஜனஜாதகத்தில் சுக்கிரன் நீட்சபங்க ராஜயோகம் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது. வாகனத்தை மாற்றுவதற்கு வழி இருக்கிறது. புதிய வாகனம் வாங்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் பயன்படுத்திய வாகனம் வாங்கலாம். ஒரு சிலர் பயன்படுத்தின பழைய வாகனம் கூட மாற்றம் செய்வதற்கு ஒரு ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் வாகன யோகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கூடிய காமாட்சி அம்மன் மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் வாகன யோகம் அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. மிகப்பெரிய வாய்ப்புகள் கைகூட போகுது. பொருளாதாரத்தில் ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை தொழில் ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய பொருளாதார சூழல்களை உருவதற்கும், புதிய நட்புகள் ஏற்படுவதற்கும், புதிய வாகனம் வாங்குவதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. நல்ல நாளில் சென்னை திருவற்றியூரில் அருள்பாலிக்கூடிய வடிவடமன மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. அதே சமயத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் வாகன மாற்றம் செய்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கலைத்துறை சார்ந்த படிப்பு, நாட்டியம் கற்றுக்கிறேன், மியூசிக் கற்றுக்கிறேன், இப்படியாக கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் திருவாரூர் மாவட்டம் கூத்தனூரில் அருள்பாலிக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது புதிய கலைத்துறை சார்ந்த படிப்புகளை கற்றுக்கொள்ள ஏற்ற நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. கடகராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. சின்ன சின்னதாக நிறைய விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து கடன் நோய் எதிரியை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அவற்றை எல்லாம் அடைத்து வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நேரத்தில் சென்னை பாடியில் அருள்பாலிக்கக்கூடிய குரு பகவானுக்கு தோஷம் நீக்கிய சிவபெருமானை வழிபடும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் செய்யக்கூடிய இந்த நாளில் மிகப்பெரிய வாய்ப்புகள் வாசல் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். திடீரென்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வாய்ப்புகள் வாசல் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் சேலம் கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய மாரியம்மன் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்களே, கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. சில விஷயங்களில் முன்னேற்பாடாக பல நல்ல விஷயங்களில் செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சின்ன சின்னதாக உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் தீரப்போது, உன்னதமான சூழல்கள் நிலவப்போது. 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்தில் சந்திர பகவான் இருந்தாலும் சில தடைகளோடு பல விஷயங்களில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சென்னை
கபாலீஸ்வரர், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது தடைகளை மீறி சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களே, துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். துலா ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறும். சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் தீரப்போது, புதிய வாய்ப்புகள் கைகூட போது, உன்னதமான சூழல்கள் நிலவப்போது, புதிய விஷயங்களில் தலைகாட்டி கொண்டிருந்த தொந்தரவுகள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அஷ்டமத்து குரு காலத்தில் எதெல்லாம் தொந்தரவு என்று நினைத்தீர்களோ அவையெல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அக்டோபர் 15க்கு பிறகு அஷ்டமத்து குரு காலத்திலும் யோகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அமைய போது. இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய யோக நரசிம்மர் மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல தனக்காரகனாக உங்களுடைய 2ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அழகுக்கலை நிபுணர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். புதிய நட்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு சிலருக்கு இந்த பியூட்டிஷியன் தொழில் பண்ணுறவங்க, சலூன் கடை வைத்து நடத்தும் அன்பர்கள், இவர்களுக்கெல்லாம் புதிய நட்புகள் மூலியமாக புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து தொழிலில் முன்னேற்றமான சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் திருத்தணியில் அருள்பாலிக்கக்கூடிய தணிகாசலமூர்த்தி, அவரை ஒரு முறை போய் சென்று வழிபடுங்க. இன்றைய நாளில் அவரை மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை ஜென்மத்திலேயே சந்திர பகவான் பூராட நட்சத்திரத்தில் இந்த நேரத்தில் குரு பகவான் சுக்கிரன் மனையேறி பயணம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் சில குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் சில வம்பு வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்னதா நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய பிரித்திங்கிரா தேவியை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருந்து விரய செலவை கொடுத்து விரய செலவின் மூலியமாக வாழ்க்கையில் சுப நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் விரய செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளணும். சுப செலவாக மாற்றிக்கொள்வதற்கு பாண்டிச்சேரி அபிஷேக பாக்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சிங்கர்குடி நரசிம்மர் பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரபகவான் அமர்ந்து திடீர் வாய்ப்புகளை, திடீர் வருமானத்தை, திடீர் நட்பை, திடீரென்று பொருளாதார நெருக்கடியிலிருந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய, கஞ்சனூரில் அருள்பாலிக்கக்கூடிய சுக்கிர பகவானின் தெய்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமான மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் அக்னீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்கல்ல, மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து பதவி விஷயமாக, வருமான விஷயமாக முன்னேற்றமான சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மதுரை திருமோகூரில் அருள்பாலிக்கக்கூடிய பெருமாளை மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கோபப்பட்டு எதையும் சாதித்து விட முடியாது. கோபம் உங்களுடைய லாபத்தை குறைத்து விடும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அக்னி லிங்கேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று கஜலட்சுமி விரதம். லட்சுமிகளிலேயே தைரியத்தை, வீரியத்தை, போராடி பொருளாதாரத்தில் வெற்றி அடையக்கூடிய திறனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் கஜலட்சுமி. அஷ்டலட்சுமி என்று சொல்லக்கூடிய லட்சுமிகளில் கஜலட்சுமியானது வீரத்தை குறிக்கும். ஒருவர் நியாயமான விஷயத்துக்கு கோபப்படணும், அநியாயமான விஷயத்துக்கு கோபப்படக்கூடாது. கோபம் கூட உங்களை
சரியான வழி நடத்தக்கூடிய திறன் பெற்றதாக இருக்க வேண்டும். அதை உணர்த்தும் ஒரு அற்புதமான தெய்வம், யானை பலகுண்ட தெய்வம் கஜலட்சுமி. இந்த கஜலட்சுமியை மனதில் இருத்தி அவளுக்காக விரதம் இருந்து காலை பொழுதிலிருந்து மாலை பொழுது வரை உபவாசம் இருந்து மாலை பொழுதில் கஜலட்சுமி படம், 2 பக்கமும் யானை உள்ள லக்ஷ்மியோட படம், அதான் கஜலட்சுமி படம். அந்த படத்திற்கு கொழுக்கட்டை வைத்து பொரிக்கல்ல அவளு நாட்டு சக்கரை இந்த மாதிரி படையலிட்டு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு சூடம் சாம்பிராணி வத்தி அதுக்கப்புறம் சூடம் 3 இதையெல்லாம் காட்டி விரதத்தை நிறைவு செய்யும் போது சாதம் வைத்து படைத்து பொங்கலை வைத்து படைக்கலாம், இல்லை வெண்பொங்கலை வைத்து படைக்கலாம், சக்கரை பொங்கல் வைத்து படைக்கலாம், இல்லை பொரிக்கல்ல அவளு நாட்டு சர்க்கரையோடு வீரத்தை கொடுக்கக்கூடிய கரும்பை வைத்து படைக்கலாம், இல்லை கம்பு வைத்து படைக்கலாம். இப்படியாக கஜலட்சுமி விரதத்தை மேற்கொள்ளும் போது நியாயமான விஷயத்துக்கு கோவப்பட்டு சரியான விஷயத்தில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான திறனை கஜலட்சுமியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி வணங்குவாள். இன்றைய நாளில் அனைவரும் கஜலட்சுமி விரதத்தை அனுசரித்து லட்சுமி கடாட்சம் கிடைக்கப்பெற்று வீரம் செறிந்த வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.